പാടി കളിച്ചിടം കൂട്ടു ചേർന്നു വഞ്ചിക്കേറി പാട്ടുകൾ പാടാം തയ്യും തക്ക താകത വിത്തോ തയ്യും തക്ക താകത വിത്തോ. ராகேஷ் இது வந்து அந்த ஓணத்துல வந்து அவ அந்த போட் சாங் எல்லாம் பாடுவா பாரு. ஃபேண்டாஸ்டிக் சாங். ஐ நோ தி ஹோல் சாங். அதனால இந்த இது வந்து இந்த ஓணம் சத்யாக்கோசரம் திஸ் இஸ் a very special episode. அதாவது ஓணம் வந்துட்டே இருக்கு, அதுக்கான ஒரு பில்டப் தான் இது அண்ட் அதுக்கான ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி இல்லையா? ஆமா, என்ன ரெசிபி சொல்றது? This is called கூட்டுக்கறி. கூட்டுக்கறி. ஓணம் சத்யால they have fantastic and umpteen number of dishes and variations. அதே கூட்டுக்கறி வேற வேற மாதிரி பண்ணுவாங்க. Variations but all revolving தேங்காய் and தேங்காய் எண்ணெய். அதுதான் அவளுக்கு மெயின். abundance நம்ம பேர்தமே இந்த வாட்டி எப்படி பார்த்தோம் நிஜமாவே சுவாமி அந்த ஊர்லயே தான் இருப்பார், எங்கேயுமே வரமாட்டார். அதனால இன்னைக்கு அந்த கூட்டுக்கறி தான் பண்ண போறோம். சரி, அதுக்கு என்னலாம் வேணும்னு சொல்லுங்க. அதுக்கு வந்து ஆக்சுவலா நேந்திரங்காய் காய், சேனக்கிழங்கு. எவ்வளவு நேந்திரங்காய் வந்து இப்போ நான் வந்து I've taken only one. ஓகே. ஒன்றும் ஒரு 100 கிராம் சேனக்கிழங்கு கட் பண்ணி எல்லாம் கியூப்ஸா கட் பண்ணி. சரி. அப்புறம் ஒரு வெள்ளை பூசணிக்காய் ஒரு 100 கிராம், அது சேப்பு பூசணிக்காய் 100 கிராம். ஓகே. அப்புறம் நம்ம கொண்டக்கடலை, கருப்பு கடலை, அது வந்து நல்லா ஒரு கப்பு ஃபுல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, குண்டு உளுத்தம்பருப்பு, அப்புறம் மிளகா வத்தல், சீரகம், அப்புறம் இதெல்லாம் வேக வைக்கிறப்பவே சிலதெல்லாம் ஆட் பண்ணணும், மிளகா பொடி அதெல்லாம். அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து இதோ தேங்காய் கொஞ்சம் நிறையவே, நல்லா ஒரு பெரிய மூடி தேங்காய். அப்புறம் வறுத்து தாளிக்கிறப்ப போடுறதுக்கு கொஞ்சம் வைக்கணும், அது தனியா. ஸோ வில் ஜஸ்ட் பாயில் தி. இப்போ வந்து வேக வச்சு கடலை வச்சிருக்கேன். ஓகே. அதோட வீல் பிரஷர் குக் தி அதர் காய்கறி. ஏன்னா சேனக்கிழங்குலாம் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஆமா, டைம் ஆகாது. இதெல்லாம் கூட எல்லாம் அரை விசில் போறோம். அந்த ஏன்னா குழைய கூடாது ராகேஷ். அந்த இதை தண்ணி எடு. என்ன முங்குற அளவுக்கு இது இந்த ஆக்சுவலா இந்த சேனையோ இந்த இது கடலை வேக வச்சிருக்கோமே அதுலேருந்தே போடுவா. பட் சம்மம் எனக்கு அந்த வாசனை பிடிக்கிறது இல்லை. அதனால நான் அது போடல. அது பாரு, சேனக்கிழங்கு போடுறேன் பாரு. ஓகே. 100 கிராம் சொன்னியா சேனக்கிழங்கு? அது ஒரு சின்ன இது. அப்புறம் வந்து நேந்திரங்காய் இந்த வாட்டி அதுவும் எல்லா கடையிலையும் வச்சிருக்கான். பிகாஸ் ஓணம் வருது இல்லையா, 20 டியூஸ்டே அன்னைக்கு. இது வந்து பூசணிக்காய், பரங்கிக்காய், அதையும் போட்டுடுறேன். போட்டுட்டு I'm adding little இது மஞ்சப்பொடி மிளகா பொடி. ஆமாம், ஒரு டீஸ்பூன் இருக்கும். ஒரு டீஸ்பூன். இப்போ கொஞ்சம் தான் போடுறேன். அப்புறம் பார்த்துட்டு பண்ணா கூட மறுபடியும் போட்டுக்கலாம். சரி. அது இன்னொன்று கூட ஒன்று போடுறேன் பாரு, மிளகு பொடி கொஞ்சம் தான். ஆமா, இது வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடுறதுல ஒரு தனி வாசனை உண்டு. அது கொஞ்சம் கல்லுப்பு. ஓகே. இதை வந்து நல்லா கலரிடலாம். ஓகே. இன்னும் கொஞ்சம் ஜல்லாடு ராகேஷ். நல்லா முங்கணும் கொஞ்சம். பொறு. இது வந்து அரை விசில் இப்படி உஸ்ஸுன்னு வரும் பாரு, பெரிய விசில் அணைச்சிடும். ஐ திங்க் எல்லாரும் என்னோட இதை பத்தி இப்போ புரிஞ்சுட்டு இருப்பாங்க. பட் எல்லாருமே நான் பார்க்குறேனே, காலுக்கும் ஒரு விசிலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் அதுவும் எஸ்பெஷலி த ஃப்ளேம் வந்து எல்லாரும் சொல்கிறா இட் இஸ் நாட் ஸ்மால், இட் இஸ் நாட் மீடியம், இட்ஸ் இன் பிட்வீன். எல்லாருக்கும் எல்லாம் கரெக்டாக தான் தெரிஞ்சிருக்கு போட. சரி, ஸோ இப்போ இது ப்ரெஷர் குக் ஆகிறதுக்குள்ள நம்ம அரைச்சிக்கலாம். என்னெல்லாம் அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதில் அரைக்கிறதுக்கு வந்து இந்த பாரு, நல்லா ஒரு மூடி தேங்காய். இது வந்து என்ன ஒரு அரை கப் இருக்கும் தேங்காய். அரை கப் இருக்கு பாரு, எவ்வளோ வச்சுருக்கேன் பாரு, இந்த அளவுக்கு. சரி. அதில் துளி சீரகம் ஒரு டீஸ்பூன். ஆமாம். அப்புறம் டுவர்ட்ஸ் எண்ட் இந்த கருவேப்பிலை போடணும். ஒரு ஆர்க். பட் ஒன்று வந்து இது வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட். இது இட் இஸ் வந்து சக்கன்னு நம்ம ஒரு கோர்ஸ் தான். அந்த அம்மியில வச்சு அந்த சதைக்கிற மாதிரி தான் இது. அது மாத்திரம் அரைச்சிடுவா. நீ சொன்ன மாதிரியே 1-2 அரைச்சிருக்கேன். என்ன கொத்தா இருக்கணும் இல்லையா? அதான் தோரனுக்குலாம் அரைக்கிற மாதிரி. அது மாதிரி தான். தட் இஸ் யூ நோ நாட் மச் ஆஃப் வாட்டர். இப்போ திறக்க போறேன் மச்சி கப்பா. ஓ, சோ இது பிரஷர் வந்துருது. ஓகே. இன்னும் கூட இருக்கு பாரு. சரி. ஒரு
இப்போ இது ஒரு நிமிஷம் இதை யூஸ் பண்ணுறேன் நான். சரி சரி. ஜஸ்ட் டு சி இது பாரு எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருது. அந்த 6 விசில் நேனே இது பாரு. இந்த இது பற்றியா அது எப்படி வெந்திருக்கு பாரு. சேனக்கிழங்கு தான். அண்ட் நேந்திரங்காய் இல்லைன்னா இதுக்கு நான் வாழைக்காய் இல்லையா? ஓகே ஓகே. பட் ஓன சமயத்தில் அது இல்லாமல் இருக்காது. எல்லா கடையிலையும் இருக்கும். இப்போ வந்து இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, அந்த இது இந்த சதச்சது அதை வந்து அதில் போடுறேன் நான். இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது வந்து வெறும் நீ தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். அதுதான் கொஞ்சம் இது அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய். சரி சரி சரி. இது கொதி வரதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வரட்டாங்க. எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாரு பதம். இது என்ன கொதி வரணும்? கொதி வந்திருக்கு குறைச்சி வச்சிருக்கேன். ஓகே. இப்போ வந்து நல்ல தேங்காய் எண்ணெய். தேங்காய் நல்லா 2-3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஆஹா, ஆக்சுவலி இப்போ இந்த டைம்ல தான் தேங்காவே வருது. இதில் தேங்காய் எண்ணெய், தட் இஸ் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வருது. இதுக்கு தாளிக்கு தான், அது வேற ஒன்றும் கிடையாது இதுக்கு. ஓகே புரியுதா? எஸ். இதில் வந்து கடுகு 1 டீஸ்பூன். ஆமாம், கடுகு. அப்புறம் இதை பாரு, முழு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் மேலேயே போடலாம். அம்மாடியோ, நிறைய போட்டுருக்கீங்க. ஆமாம் ஆமாம், சாதாரணமாக நான் போட மாட்டேன் இவ்வளவு. பட் இதுக்கு காது செவிடாயிடும் பயம் உனக்கு. ஏன்னா எங்கள் பாட்டி சொல்லுவா, மாசிமா உளுந்து சாப்பிட்டாக்க காது செவிடா போயிடுவேன்னு ரொம்ப பயம். அதனால அப்பளம் குப்பலாம் கூட எனக்கு ரொம்ப பயம் சாப்பிடுறதுக்கு. மிளகு பொடி இப்போ பாரு, இந்த மிளகு பொடியை இங்கே போட்டு. ஆமாம், சீக்கிரம் ப்ரௌன் ஆகுது பாரு. இரு இப்போ வந்து வத்த மிளகாய் போடணும். வத்த மிளகாய் அதுக்குள்ள இதையும் தேங்காய் போடணும். ஓ வெரி குட். ஆமாம். ஆஹா, இப்போ வந்து பாதி கொஞ்சம் வறுத்தோடனே ஆட் திஸ் வத்த மிளகாய். வெரி நைஸ். சுட போடுதுப்பா. கருவேப்பிலையும் போடணும் கொஞ்சம் கடைசியில் போடணும். ஓகே ஓகே. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது வந்து சிலவா வந்து இதுல ஈவன் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் போடுறான். பட் இது வந்து ஒரு தினசா நல்லா பண்ணி, இதுக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன் இன்னைக்கு? நம்ம மாட்டுல பொங்கல் கூட்டுக்கறி. சபாஷ். எப்படி? சட்னி. Too much carbs today. பரவாயில்ல, நீ எது வேணாலும் சாப்பிட்டுக்கோ. நீ வந்து கஞ்சி சாப்பிடுவோம், பயிறு கஞ்சி, இல்லாட்டா இன்னும் என்னெல்லாமோ இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் பாரு நல்லா செவரணும் அது. ஓகே. இப்போ பாரு, இந்த இதுலேயே கொஞ்சம் செவந்துடும். இப்போ வந்து ஐம் ஆடிங் திஸ் கருவேப்பிலை. அங்கே ஒரு வெள்ளை வேலை வச்சிருக்கியே, அது இது வெள்ளம் கடைசியில் துளி உண்டு. அது என்ன, அது எனக்கு பிடிக்காதது ஒன்றும். அதனால இது பாரு, இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் போடுறேன். ரொம்ப போடு. ஓ, நீ சொல்கிறேன்னு போட்டேன். பிரீத்திக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை வந்து அணைச்சுட்டேன். வெரி குட். அவ்வளோவே. ஆஹா, தேங்காவை வறுத்து போடுறதுலேயே வந்து ஒரு தனி வாசனை. நம்ம தேங்காய் சாத்து கூட நிறைய பேர் ஆற்றுல இவ்வளோ டீப்பாக வறுப்பான். நம்ம ஆற்றுல அப்படி வறுக்கிறது இல்லை. பட் சில பேர் ஆற்றுல ஐ சீன் தட் நல்லா, அது அப்படி நல்லா இருக்குமா என்னமோ தெரியல. காப்பாத். எல்லாரும் ஓணம் செலிப்ரேட் பண்ணி எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். மச்சி காப்பாத். மச்சி காப்பாத். நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரியா இருக்கு. உப்பும் கரெக்டா இருக்கு. அந்த வெல்லம் நீ ஆட் பண்ணது வந்து அந்த மஞ்சள் பூசணிக்காவோட சேர்ந்து வரும்போது that sweetness is more pronounced. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அண்ட் அந்த தேங்காவோட crunch and அந்த கொண்டக்கடலை இதெல்லாம் சேர்ந்து வரும்போது it is fantastic. So இது சத்யால you can have it with your mutton rice or regular rice, but even with தோசை or ஆப்பம் இடியாப்பம் இது fantastic. அது எல்லாருக்கும் நல்லபடியா பண்ணணும். எல்லாருக்கும்
ஓணம் ஆசம்சகல். முதல்ல சொல்லணும்னு நினைச்சோம். பரவாயில்ல, இப்ப முதல்ல தான் பாட்டு பாடியாச்சு. ஓண பாட்டெல்லாம் பாடியாச்சு. விட்டாக்க ஒரு 4 எபிசோட் ஐ கேன் டூ இட் வித் ஓணம். சரி, நீ கதா கலாச்சாரமே நடத்திடுவ. எல்லாருக்கும் ஓணம் ஆசம்சகல். wishing you all a very very happy Onam. We will see you in another episode of அம்மாவும் நானும். Bye.